ஒவ்வொரு நாளும் இந்த வரலாறு அரசியல் மாறிக்கொண்டே இருக்கிறது, புது புது நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ உற்று கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அரசியல் அப்படின்னு சொன்னாலே அது இஸ்ரேலை மையப்படுத்தி தான் இன்னைக்கு இருக்கு. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் உற்று கவனிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தேசம்தான். ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கடைசியா இருந்த இந்த 2-3 வாரங்களுக்குள் நடந்த ஒரு சம்பவம் மிக முக்கியமான சம்பவம். அதாவது சீரியா தேசம், அதுல இருந்த அந்த ஒரு ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு இன்னைக்கு HTS அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு கிளர்ச்சியாளர்களுடைய கைகளுக்கு இந்த சீரியா கைவசம் போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதே. அதை டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம், நாளுக்கு நாள் அங்க நடக்கக்கூடிய செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். இன்னைக்கு இதை குறித்து தான் சில சம்பவங்களையும் சில கேள்வி பதிலாக சில காரியங்களை நம்ம உற்று நோக்க போகிறோம். ஸோ சீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதுல விசேஷமாக தமஸ்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டணம் ரொம்ப விசேஷமாகவே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல, பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த பட்டணங்களை குறித்தும் இஸ்ரேலுக்கும் சீரியாவுக்கும் நடந்த யுத்தத்தை குறித்தும் வேதம் அது பதிவு செய்திருக்கிறது. அது பல வருஷங்கள் தாண்டியும் இன்னைக்கும் அது யுத்தத்துல இந்த நாட்டை நம்ம சந்திக்கிறோம். ஸோ இந்த சீரியாவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல இந்த 1-2 நாட்களுக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம சற்று ஆராய போகின்றோம். ஸோ சீரியாவை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ஆசாத் அதாவது குடும்பமா கிட்டத்தட்ட 54 வருஷங்கள் அந்த சீரியாவை ஆட்சி செய்து வந்தனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடந்த வாரம் அதை பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டர்ஸா இருந்தது, அதாவது உறுதுணையாக இருந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ரஷ்யா போன்ற வல்லரசு நாடு ஆசாதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. ஈரான், தி நெக்ஸ்ட் கண்ட்ரி விச் வாஸ் சோ சப்போர்ட்டிவ் டு ஆசாத். ஹெஸ்போலா கொரில்லா படை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள்ல ஒரு முதன்மையான இடத்துல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஹெஸ்போலா, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்போலா தீவிரவாத இயக்கங்கள், இது இத்தனை சப்போர்ட் இருந்தது. ஆனா சின்ன சின்ன கூட்டங்களாக சில கிளர்ச்சியாளர்கள் இருந்தாங்க. ஸோ அதுல தான் நம்ம பார்க்கிறோம் ஃப்ரீ சீரியன் ஆர்மி, சீரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், ஹயத், HTS. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நாடு பேக்கப் சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்குது. இப்போ டர்க்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா டர்க்கி யாருக்கு சப்போர்ட்? HTSக்கு சப்போர்ட். அதே மாதிரி டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்க்கு யாரு சப்போர்ட் அப்படின்னா USA சப்போர்ட். ஸோ இவங்களுக்குள்ளாரே ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வந்து ஒரு படையெடுத்து வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கண்களால பார்த்த ஒரு உண்மை சம்பவமே. ஸோ இதுல இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, தன்னை காத்து கொள்வதற்கு அவரு அந்த நாட்டை விட்டு வேகமாய் ரஷ்யாவுக்கு அடைக்கலம் புகுந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த நாட்டில் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த தொடர்ச்சியா ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால வந்துகிட்டே இருக்கு இந்த ஆசாத குறிச்சு. எப்படின்னா திடீர்னு பார்த்தா பேலஸை விட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டரை பார்த்து நாளைக்கு டுமாரோ வி வில் மீட், வி வில் see டுமாரோ அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அந்த நாட்டை ஆண்ட பிரதம மந்திரிக்கே இந்த ஆசாத் நாட்டை விட்டு தப்பி போனது அவருக்கு தெரியல. எப்போ தமஸ்கு பட்டணத்தை அவங்க கைப்பற்றினாங்களோ கிளர்ச்சியாளர்கள், அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இனி அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு. ஸோ அவர் ஏன் அந்த நாட்டில் இல்லை, ஏன் அவர் ரஷ்யாவுக்கு அடைக்கலம் தேடி போனார் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர் சார்ந்திருந்த 3 முக்கியமான ஹெஸ்பலாவா இருக்கட்டும், இல்ல ஈரானா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இவங்களால உதவிக்கு வர முடியல. ஏற்கனவே ரஷ்யாவும் உக்ரைனும் கடந்த 3 வருடங்களாக ஒரு மிகப்பெரிய யுத்தத்துல இருக்கு. ஹெஸ்போலாவை டோட்டலாவே ஒரு முடமாக்கி வச்சிருக்குது இஸ்ரேல். அதாவது கம்ப்ளீட்டா அடிச்சு நொறுக்கி எழும்ப முடியாத அளவுக்கு இருக்குது ஹெஸ்போலா. அடுத்தது ஈரான், ஈரானுக்கும் அதே கதிதான். ஸோ ஈரானுடைய ப்ராக்சி, ஸோ அங்கங்க ஆட்களை வச்சிருந்த எல்லா ப்ராக்சி, ஹமாஸா இருக்கட்டும், ஹெஸ்போலாவா இருக்கட்டும், சில இஸ்லாமிக் ஜிஹாதிஸா இருக்கட்டும், எதுவுமே அவசர நேரத்துக்கு கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ ரஷ்யாவும் என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்த சீரியன் ஆர்மியால நின்று தாக்கு பிடிச்சு சண்டை போட முடியல, அந்த யுத்தத்துல நிக்க முடியல, நாங்க யுத்தத்துக்கெல்லாம் வரமாட்டோம். ஆரம்ப காலத்துல சொல்லப்படுகிறது ரஷ்யாவும் தயக்கம் காண்பித்ததாக. அதாவது ஆசாத கொண்டு போய் தன்னுடைய நாட்டுல ஒரு அடைக்கலம் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சதா சொல்றாங்க. ஆனா பிற்பாடு இவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட், அவங்க ஒரு சிகிச்சைக்காக
அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல அடைக்கலம் போயிருக்கிறாங்க. இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் ஏராளமான பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சொத்துக்களை பல இடங்கள்ல சேர்த்து வைத்திருக்கிறார் ஆசாத். ஸோ இப்போ இவர் கடந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள புகுந்து சாதாரண மக்கள், அடடா இந்த பேலஸ் எப்படி இருந்தது, இத்தனை நாள் நம்மளை ஆட்சி செய்த இந்த ஆசாத் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அந்த பேலஸ்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. நுழைஞ்சவங்களுக்கு ஆச்சரியம் தான், அதிர்ச்சி தான் காத்திருந்தது. ஏன்னா சீரியா நாட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பயங்கரமான பஞ்சம், வேலை வாய்ப்புகள் இல்லை. அப்படி மக்கள், சாதாரண மக்கள் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க ஏக்கர் கணக்கில் கட்டின அந்த பிரம்மாண்டமான அந்த அரண்மனை ஒரு புல்லட் ப்ரூஃப்னால டோட்டலா கவர் பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்திருக்கிறார். அதாவது தங்கத்திற்கும் அங்க வைத்திருக்கிற அவர்கள் வச்சிருந்த விலை மதிக்க முடியாத அந்த கற்களுக்கும் அளவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, சிலர் என்ன செய்யறாங்க, இவர் வாழ்ந்த மாதிரி நம்ம வாழ்ந்துதான் பார்க்கலாமே, அங்க இருக்கக்கூடிய சில நாற்காலிகளை தூக்கிட்டு போறாங்க. சிலர் செல்ஃபி கார்னரா அந்த வீட்டை மாத்தி இருக்கிறாங்க. அங்க போட்டிருக்கிற அந்த டைல்ஸ் ஒவ்வொன்றும் அப்படி இம்போர்ட்டட் விலையுயர்ந்த டைல்ஸாம். சிலதெல்லாம் லிமிட்டெட் எடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார், அவ்வளவு நூற்றுக்கணக்கான கார் மத்தியில அதுவும் ஒரு காரா, ஃபெராரி போன்ற கார்களும் உள்ள இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு 2 வாரத்துல தன்னுடைய வாழ்க்கையை டோட்டலா கவிழ்ந்து போன சூழ்நிலையில ஆசாத் ஒரு பக்கம் இருக்கிறார். எதற்கு இப்படி சொல்றேன்னா, ஒரு பக்கம் எப்போ தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னோடனே டோட்டலா தன்னுடைய குடும்பத்தை முதல்ல சேஃப்டி பண்ணிட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை முதல்ல அனுப்பிட்டு அவர் எங்க போனார்னே தெரியல, அவர் ரஷ்யாவுக்கு அடைக்கலம் போயிட்டார். ஆரம்பத்துல சொன்னாங்க ஒரு வேளை UAEக்கு போயிருக்கலாம் அப்படின்னு. பாருங்க, ஒரு நவம்பர் டிசம்பர் இந்த கடைசி வாரங்கள் மற்றும் இந்த டிசம்பருடைய முதல் 2 வாரங்களுக்குள்ள கம்ப்ளீட்டாவே அந்த சீரியாவை கைப்பற்றி இருக்கிறார்கள் கிளர்ச்சியாளர்கள். ஸோ அதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். HTS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளர்கள் குரூப் தான் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து நாளைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்களும் இன்னொரு இஸ்லாமிக் குரூப் மாதிரி தான். அல்-கொய்தாலிருந்து பிரிந்து வந்தவர் தான். ISIS இருக்கட்டும் மற்றும் வேற அல்-கொய்தாவா இருக்கட்டும், அதுல எல்லாம் இணைந்து அவர் இயங்கி வேலை செய்தார் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போவும் இன்னைக்கு இந்த சம்பவங்கள்லாம் இப்படி ஒரு பக்கம் தொடர்ச்சியா இருக்கிற சமயத்துல இஸ்ரேல் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூஸ் பார்த்துட்டு டோட்டலா நம்ம கடைசியா இன்னைக்கு அந்த சீரியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியை பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ UN ஜெனரல் அசம்பிளி என்ன செஞ்சிருக்குன்னா, கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு விரோதமா கிட்டத்தட்ட 404 ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். அதாவது சீரியா, நார்த் கொரியா, சூடான், ஈரான், கியூபா இங்கெல்லாம் நடந்த பிரச்சனைகளை காட்டிலும் இஸ்ரேல் மேல அதிகமான தாக்குதல்களை வைத்திருக்கிறாங்க. இஸ்ரேல் அது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததா நார்த் கொரியா கெயின்ஸ் ஃப்ரம் இட்ஸ் அலையன்ஸ் வித் ரஷ்யா. ஸோ ரஷ்யா இப்போ என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய படை பலத்தை, தன்னுடைய வெப்பன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த ரஷ்யாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய புட்டின் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட $6 பில்லியன் ஸோ ஆயுதங்களை வாங்கி இருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு சொன்னா, கிம் ஜாங் அவங்களுக்கு பே பண்ணி அதை வாங்கி இருக்கிறாங்க. அதே போல நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள் இந்த யுத்தங்கள் தீவிரமாகுமா இல்லை அது டோட்டலா அப்படியே நிற்குமாங்கிறது நமக்கு தெரியல. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எஸ்டிமேஷன், ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க. பியாங்யாங்குடைய ஆர்ம் ஷிப்மெண்ட், அதாவது அவங்களுடைய வெப்பன்ஸ், ராணுவ அவங்களுடைய ஆயுதங்கள் இருக்குது இல்லையா, அதோடைய ஷிப்மெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட $1.72 to $5.5 பில்லியன் வாங்கியிருக்கிறாங்களாம். அது பாதி தொகையாக கொடுத்து, அதாவது கேஷாக கொடுத்து சிலதை வாங்கி இருக்கிறார், சிலதை வந்து ஆயிலாக மற்றும் சில உணவுப் பொருட்களாக பரிமாற்றம் செய்து தன்னுடைய நாட்டின் அந்த வெப்பன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கி இருக்கிறாங்க. நார்த் கொரியாவிலிருந்து சோல்ஜர்ஸ்
அங்க தங்களுடைய படையில சேர்ந்து யுத்தங்களை எடுத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5,000 to 20,000 troops வந்திருக்கிறாங்க. இதற்கு அவர் செலவு பண்ணின அமௌண்ட் $143 to $572 million அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 11,000 சோல்ஜர்ஸ் ஏற்கனவே வந்து ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் ரீஜியன் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் மட்டும் டிப்ளாய் பண்ணதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட $315 million அந்த இடத்துல பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேஷாவும் மற்றும் மற்ற லீவரேஜஸாவும் அவங்க அதை செய்திருக்கிறாங்க. ஸோ இதற்கு நடுவில் நம்ம இஸ்ரேலை பற்றி தானே படிச்சுட்டு இருக்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் யுத்தத்தில் மற்ற தேசங்கள்லாம் இருக்கும்போது இந்த இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீரியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பக்கம் இப்படி நான் சொன்ன பலவிதமான கிளர்ச்சியாளர்கள், அதாவது ஹெச்டிஎஸ், அதாவது சீரியன் டெமோக்ராட்டிக் குழுக்கள் மற்றும் அந்த சைடில் இருக்கக்கூடிய சீரியன் ஆர்மி, ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய குறுக்கீடு, டர்க்கியுடைய குறுக்கீடு, ஈரான் மற்றும் இவங்கெல்லாம் ஒரே சமயத்தில் ஒரு நாட்டுக்குள்ள கவனம் செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமா நகுந்து யுத்தமும் இல்லை, எந்த ரத்தம் சிந்துதலும் இல்லாம ஒரு முக்கியமான மலையை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதை தான் மவுண்ட் ஹெர்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான மலைப்பகுதி, உயரமான மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியை மட்டும் டோட்டல் கண்ட்ரோல் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டுன்னா இந்த இஸ்ரேலுடைய ராணுவம் பலப்படுமாம். அதுதான் வர ஒரு சர்வே சொல்லுது. ஸோ அப்படி ஒரு உயரமான மலை, இந்த மலையை குறித்தும் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அங்க இருக்கக்கூடிய சில கிராமங்களை கைப்பற்றி இருக்கிறது. தமஸ்குவுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு அருகாமையிலே சென்று இருக்கிறது. அங்கே தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்தி இருக்கிறது. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் உடைய கண்ட்ரோலுக்கு கீழே சில சீரியன் பார்டர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு IDF நடத்தின இந்த கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ், அதுல நம்ம ஒரு சின்ன கணக்கு பார்க்கும் பொழுது பார்த்தா கிட்டத்தட்ட இஸ்ரேலையும் சிலர் காயமடைந்திருக்கிறாங்க, சிலர் மரித்து போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 75,000 சோல்ஜர்ஸ் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, காயப்பட்டிருக்கிறாங்க. அதுல 18% பார்த்தீங்கன்னா, அதாவது 11,000 சோல்ஜர்ஸ் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த யுத்தத்தை பார்த்து. இந்த யுத்தம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இஸ்ரேல் நாட்டில் மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற பல்வேறு நாடுகளையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஸோ அப்படி ஒரு பக்கம் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை இழந்தாலும், சிலர் கைகளை இழந்து கால்களை இழந்து அப்படி இருந்தாலும், ஆனால் அந்த டோட்டல் எண்ட் ஆஃப் த வார், அதாவது இன்னைக்கு இருக்கிற சினாரியோ பார்க்கும் பொழுது இஸ்ரேல் நாளுக்கு நாள் பலமடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்த எல்லா ப்ராக்சி மற்றும் ஈரான் இன்னைக்கு டோட்டலா வீக்கா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பாருங்க, அதுதான் ஒரு சின்ன இது கொடுத்துருக்குறாங்க, ஒரு சர்வே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 90% ஆஃப் த ஹமாஸ் உடைய ஸ்டாக் பைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்திருக்கிறாங்க. இனி ஹமாஸ் ஒரு ஆர்கனைசேஷனை எழும்ப முடியாதபடி ஒடுக்கி இருக்கிறாங்க. இப்போ ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அல் ஜலானியுடைய கைகளுக்கு போயிருக்கிறது. சீரியன் டெரிட்டரியிலிருந்து நாங்கள் இனிமேல் இஸ்ரேலை நாங்கள் தாக்குவது எங்களுடைய எண்ணமும் அல்ல, அது எங்களுடைய திட்டமும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இஸ்லாமியர்களுக்குள்ள இப்ப நடப்பது ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்குள்ளாரையே அடிதடி சண்டை, கன்ஃபியூஷன்ஸ் அமாங் தெம்செல்ஸ். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட யுத்தங்கள் உண்டு. அவங்களுக்குள்ளாரையே கர்த்தர் ஒரு குழப்பத்தின் ஆவியை கர்த்தர் விட்டார். அவங்களுக்குள்ளாரையே அடிச்சு ஒருவர் மடிந்து போனாங்க. இன்னைக்கு அதை இந்த ரிஜிம்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் ரொம்ப அழகா இஸ்ரேல் தமஸ்குவுக்கு அருகாமையிலே ஒரு 20 கிலோமீட்டர் எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்குது. அங்க இருக்கக்கூடிய ட்ரூஸ், அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் குருதியர்கள், க்ரூட்ஸ், அப்ப அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது எங்களையும் இஸ்ரேலோடு இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அமெரிக்காவா இருக்கும் இல்ல இஸ்ரேலா இருக்கட்டும், அவங்க இந்த துருக்கியர்கள், அதாவது ட்ரூஸுக்கும் மற்றும் இந்த குர்துஸ்க்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பா உதவி செய்வதற்கு அவங்க கண்டிப்பாவே வருவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் an unbelievable turn of events. ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான மலைப்பகுதி ஹெர்மோன் மலை, அந்த மலையை அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டுமல்ல, பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தன்னுடைய கமாண்டர்ஸ் உடைய முழு படையோடு கூட அந்த மவுண்ட் ஹெர்மோனுக்கு போயிருக்கிறார். ஆனால்
அவருடைய ஹெலிகாப்டர் எங்கேயோ போச்சு அப்படிங்கறத மட்டும் பார்த்தாங்க. ஆரம்பத்துல எல்லாரும் நினைச்சாங்க அவர் எகிப்துக்கு போயிட்டு ஒருவேளை பிணை கைதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு டாக்குக்காக போயிருக்கலாம், பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கலாம், பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கும் போயிருக்கலாம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா கடைசியா தான் தெரிய வந்தது ஹெர்மோன் மலைக்கு நெத்தன்யாகு அவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல தான் நாங்க இருக்க போறோம் அப்படிங்கறத ரொம்ப திட்டமும் தெளிவுமா சொல்லிட்டாங்க. பாருங்க, பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அட் த பீக் ஆஃப் மவுண்ட் ஹெர்மோன், ஹெர்மோனுடைய மலையை கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹெர்மோன் மலையிலிருந்து அதை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மலையிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய பல தேசங்களை அவங்களால கண்காணிக்க முடியும், அதாவது அவங்க ஸ்பை பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னா, ஒரு பகுதியிலிருந்து எகிப்து, சீரியா, லெபனன் மற்றும் இஸ்ரேல் அதோடைய நாட்டுக்கு கூட அவங்க மேல இருந்து, அந்த மலை மேல இருந்து அவங்க அந்த தேசங்களை பார்க்க முடியும். அவங்க தங்களுடைய ரேடாரை அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா, ஸோ இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னும் பலத்து தான் போவாங்க. தே வில் grow from strength to strength. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈரான்ல இருந்து அது வழியா வரக்கூடிய சில ட்ரோன்ஸ் அவங்களால கரெக்டா சில சமயம் அந்த ரேடார்ல ஹிட் ஆகாததுனால சில தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ள நடந்தது. ஆனா இந்த மலையை அவங்க கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்னும் அவங்க துல்லியமாக அவங்க மற்ற தேசங்களை அவங்களுடைய கைக்குள்ள வச்சுக்குவாங்க. ஸோ இந்த இடத்த முக்கியமான பகுதியை இன்னைக்கு தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள மலை மேல இன்னைக்கு அந்த பகுதிகளில் அவங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது, இந்த ஹெர்மான், மவுண்ட் ஹெர்மான் அப்படின்னு சொல்லும்போது, திஸ் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன், திஸ் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் த ஏன்ஷியன்ட் இஸ்ரேல். இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட போய் மறுரூபமான மலை இந்த மலைதான் என்று கருதப்படுகிறது. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் மறுரூபமான ஒரு மலை, முக்கியமான ஒரு மலை, கிறிஸ்தவர்களால பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய சம்பவமாக கருதப்படுகிறது இந்த மலையில தான் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதுக்கான ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:16. அறிவித்தோம். ஆமென். எவ்வளவு ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு பேதுரு சொல்றாரு, we are the eye witness அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், அந்த சத்தத்தை எங்க காதுகள் கேட்டது, அந்த மலையில நடந்த ஒரு சம்பவத்துக்கு நாங்க சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த மகத்துவமான சம்பவத்தை, அந்த ஈவெண்ட்டை கண்ணார கண்டவர்கள், எங்களுடைய கண்கள் பார்த்தது, அந்த சத்தத்தை எங்க காதுகள் கேட்டது, நடந்த அந்த மறுரூபமானதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட மிக முக்கியமான மலை எந்த மலை அப்படின்னு சொன்னா இந்த ஹெர்மோன் மலை. ஸோ இஸ்ரேல் நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் த ஹையஸ்ட் மவுண்டன். முழுவதுமாக ஸ்னோ நிரம்பிய ஒரு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கடல் பகுதிக்கு மேல 9,000 feet, இட் இஸ் above the sea level, இட்ஸ் மோர் than 9,000 feet. ஸோ இந்த இடத்த, இந்த சைட்டு தான் இயேசு கிறிஸ்து மறுரூபமான மலை, அதாவது ஒரு சொல்லும் பொழுது உயரமான மலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த மலைக்கு இன்னொரு பெயரும் உண்டு. வேகமாய் வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 3:9. பாருங்க, அதற்கு 2 விதமான பெயர் உண்டு. சீதோனியர்களும் அம்மோரியர்களும் அதற்கு வித்தியாசமான பெயர் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ சீதோனியர் அதை எர்மோனை சீரியோன் அப்படின்னு சொல்றாங்களாம், எமோரியர் அதை சேனீர் அப்படின்னு சொல்றாங்களாம்.
ஸோ இந்த மலைக்கு 2 விதமான பெயர் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே, தன்னுடைய பாடல்களிலே இந்த மலையை குறித்து பாடினதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த மலையினுடைய லென்த் டோட்டலா 30 மைல்ஸ், அதோடைய வித் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மைல்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. இந்த மலையை எப்பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் முதலாக கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொன்னா, யோசுவாவினுடைய காலகட்டங்களிலே அதை கைப்பற்றினார்கள். ஸோ அவங்களுடைய டோட்டல் கண்ட்ரோல்ல யோசுவாவினுடைய தலைமையிலே அந்த மலைப்பகுதியை அவங்க கண்ட்ரோல் எடுத்தாங்க. அதற்கான ஆதாரமான அநேக வசனங்கள் உண்டு. யோசுவாவின் புஸ்தகம் 11:17, 12:1, 13:5. ஸோ இந்த பகுதி மனாசே அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தின் பாதி கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இது இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமான ஒரு பகுதி. அதாவது வேதத்தில் எழுதப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த நிலத்திற்கு, அந்த ப்ராமிஸ்டு லேண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரியில் இருக்கக்கூடிய ஒரு மலை, சீரியா லெபனானுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மலை. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இஸ்ரேல் டு கேப்சர். ஸோ இஸ்ரேலுக்கு இது கிடைச்சது ஒரு வரலாற்றில் மிக சிறப்பானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதற்கப்புறம் இனி டோட்டலாகவே மிடில் ஈஸ்டில் நம்ம பார்க்கக்கூடிய சம்பவங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதாவது the state of the middle east will definitely change. அதாவது இருக்க இன்னைக்கு டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல இஸ்ரேல் தான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸா இன்னைக்கு இருக்கு. இது இஸ்ரேல் ஸ்ட்ராங் ஃபோர்ஸா நிச்சயமாக நிலைத்து நிற்கும். ஸோ அதை நம்ம பார்க்கிறோம். இட் வாஸ் கான்குவயர்ட் பை ஜாஷ்வா அப்படின்னு பார்க்கிறோம். மனாசேயினுடைய பாதி கோத்திரத்தார் அதை சுதந்திரித்து கொண்டார்கள். இந்த மலைப்பகுதியை பற்றி நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகங்களிலும் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பால் ஹெர்மோன், அப்போ த லார்ட் ஆஃப் ஹெர்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் கொண்ட பெயர் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகங்களிலும் 42வது அதிகாரம் மற்றும் 89வது அதிகாரத்திலும் இந்த ஹெர்மோன் மலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல விசேஷமாய் தாவீது தன்னுடைய சங்கீதம் 133 சொல்லப்பட்ட வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். முதல் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சோ இந்த சங்கீதத்தை ரொம்ப அழகாய் ஹெர்மோன் மலையை வைத்து சொல்லுகிறார். அப்ப ஹெர்மோன் மேல் இறங்கக்கூடிய பனி. ஸோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ இன்னைக்கு வந்து அது ஒரே மலையா இல்லை, 3 விதமான, இட் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பகுதியை டோட்டல் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் கிளியராக சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நாங்கள் தெரிகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக போகிறதில்ல, இது எங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் அன் வெரி இம்பார்ட்டண்ட் கான்குவயரிங் இவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். ஸோ இதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக நம் வேகமாய் சில சம்பவங்களுக்கு நேராக நாம் நகர்ந்து போகிறோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமும் உண்டு. ஸோ இது மேற்கொண்டு இந்த யுத்தங்களை எஸ்கலேட் பண்ணுமா, இல்லைனா இந்த யுத்தங்கள் நிற்குமா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் இந்த சீரியா மேலே டர்க்கிக்கும் ஒரு ஆசை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வளம் மிக்க ஒரு தேசம் இந்த சீரியா. இந்த சீரியாவில் ஆயில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக உண்டு, சர்டன் பிளேசஸ் நிறைய உண்டு. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்க நினைக்குதா டர்க்கி ஒரு பெரிய ஃபோர்ஸா உள்ள வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது யூப்ரட்டிஸ் நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு செழிப்பான ஒரு பகுதி. ஸோ அடுத்து பிரைம் மினிஸ்டர் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறார், இந்த பகுதி எங்களுடைய கஸ்டடியில் இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ஈரான் மேலேயும் ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்ளலாம் அப்படின்னு. ஸோ த ஹையஸ்ட் மவுண்டன், த ஹையஸ்ட் பாயிண்ட், அப்போ இன்னைக்கு டோட்டல் கஸ்டடி இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள வந்திருக்கு. அதுல சீக்கிரத்துல கண்டிப்பா ரேடாரை இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா எல்லா நாடுகளையும் தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
சோ இப்படி பார்க்கும் பொழுது இப்ப சீரியாவை கைப்பற்றி இருக்கிறாங்களே, இந்த ஹெர்மோன் மலை இஸ்ரேல் பக்கம் வந்திருக்குதே, இனி சமாதானம் வருமா இல்லைன்னா இது யுத்தத்தை எஸ்கலேட் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஈரானை பார்க்கணும். ஈரானை நம்ம பார்க்கும் பொழுது ஈரானுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடி. இட் இஸ் a very severe blow for ஈரான். ஏன்னா அதோடைய ப்ராக்சி எல்லாமே ஒரு உடைஞ்சு போன, சிறகு உடைஞ்ச போன ஒரு பறவை போல இருக்குது. உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை, எக்கானமியும் பயங்கர டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சீரியா தான் தன்னுடைய சுவாசத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் போல. அப்ப இன்னைக்கு டோட்டலா அந்த பைப் லைனே கட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஜனவரியில ட்ரம்ப் ஆபீஸ் எடுத்துட்டா, பிரசிடென்டா எடுத்துட்டா, இனி என்ன ஆட்டம் ஆடு போகுதோ தெரியாது இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலுடைய நகர்வு வித்தியாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப்பை ஒரு காட்ஃபாதர் அளவுக்கு பார்க்கக்கூடிய இடத்தையும் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டையும் இந்த இக்கட்டான நேரத்தில் இஸ்ரேலுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இஸ்ரேல் கண்டிப்பாக வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் சூப்பர் பவர் நேஷனாக தான் வெளியே வரும். அப்ப சமாதானத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாடு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் சமாதானம் இருக்கும். ஒரு நாடு வீக்கா இருக்கும்போது அந்த நாட்டுக்குள்ள என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. ஸோ சமாதானம் வருது அப்படின்னா இஸ்ரேல் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்குற டேட்ல இஸ்லாமிக் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனா இந்த பார்டர்ல, இஸ்ரேலுடைய பார்டர்ல இந்த ட்ரூஸ் மக்களையோ இல்லைன்னா மற்ற இந்த கர்ட்ஸையோ அவங்க இருக்க விடுவாங்களே தவிர, ஆனா ISIS, இந்த அல்-கொய்தா இல்லைன்னா இந்த HTS இப்படி போன்ற இயக்கங்களை ஒரு நாளும் இஸ்ரேல் சம்மதிக்காது தன்னுடைய எல்லையில வைக்கிறதுக்கு. எல்லையில ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பை நிச்சயமா இஸ்ரேல் வைக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்படி இருக்குதே, அப்போ எசேக்கியேல் 38 இந்த வார் தொடங்கிருச்சா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது எசேக்கியேல் 38க்கும் 39க்கும் உள்ள சம்பந்தம், இதை நம்ம ரீஇன்டர்பிரேட் பண்ணணுமா இல்ல ஏற்கனவே இது நடந்து முடிஞ்சிருச்சா, இப்ப என்னதான் நடக்குது, இது சங்கீதம் 83 இல்ல யோவேல் 1, இப்படி பலவிதமான குழப்பங்கள் உண்டு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் தீர்க்கதரிசி அல்ல. நான் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த ஆர்டர்ல இந்த ஈவெண்ட் நடக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த நாடுகள் ஸ்பெசிபிக்கா 5 நாடுகளுடைய பெயர் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாடுகள் நிச்சயமாக கடைசி நாட்கள்ல இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா வரும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு டேட்ல நம்ம 3 நாட்டை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஸ்ட்ராங்கா இருக்கிறது, ஒன்று ரஷ்யா, மற்றொன்று ஈரான், மூன்றாவது டர்க்கி. பாருங்க, டர்க்கியுடைய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு HTS உள்ள சீரியாவை கைப்பற்றி இருக்கிறாங்க. சோ துருக்கியுடைய பெயர் இருக்கா, எசேக்கியேல் 38ல இருக்குது. சோ இந்த கோகு மாகோகு யுத்தத்துல ரஷ்யாவுடைய தலைமையில வரும். இப்ப வரல, ஏன்னு கேட்டா ரஷ்யா இன்னொரு யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த யுத்தம் ஒருவேளை ட்ரம்ப் ஆபீஸ் வந்த பிறகு இது சீக்கிரத்துல நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இவங்களுடைய மிலிட்டரி பிரசன்ஸை நம்ம பார்க்கிறோம். இந்த சமயத்துல இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா, எங்கெங்கெல்லாம் மிலிட்டரி டிவைசஸ் வெப்பன்ஸ் இருக்கோ அதெல்லாவற்றையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி அழித்து கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க நிறைய வெப்பன், கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆயுதங்கள், இந்த ஆசாத் விட்டுட்டு போன சில ஆயுத கிடங்குகள், ஹெஸ்போலா விட்டுட்டு போன சில ஆயுத கிடங்குகள், சில அந்த வெப்பன்ஸ் எல்லாம் மறுபடியும் இந்த அல்-கொய்தாலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த HTS உடைய கைகளுக்கு அந்த வெப்பன்ஸ் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க முன்னேறி போய் அது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்தது இப்படி அழிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வேகமாய் டிஸ்ட்ராய் பண்றாங்க. சீரியா மறுபடியும் இஸ்ரேல அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு சீரியாவை கைக்குள்ள வைக்க போறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இது ஒருவேளை இந்த யுத்தத்துக்கான ஒரு என்ட்ரியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம். ஸோ இட் கேன் டோட்டலி என்கேஜ் அண்ட் பிரிங் இட் இன் டு த எசேக்கியேல் வார் சினாரியோ. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு ஒரு குழப்பம் உண்டு. ஏசாயா 17வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட தமஸ்குவினுடைய வீழ்ச்சி, அப்ப இது சீரியா தமஸ்குவை பற்றியும் நம்ம வேதத்துல படிக்கிறோம். அந்த 17வது அதிகாரம் அந்த 3 வசனங்களை இன்னொரு முறை நம்ம பார்த்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். வாசிங்க. ஏசாயா 17
1-3. நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இதுக்கு முன்பாகவும் சீரியா வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, ஆனா மறுபடியும் சீரியா கட்டப்பட்டிருக்குது. அப்படி சொன்னா இந்த வசனம் முழுவதுமாக நிறைவேறப்படவில்லை. அப்போ இந்த வசனங்கள் நிறைவேறும். பாழான மண்மேடு ஆகும், டோட்டலா குடியிருக்க முடியாத அளவுக்கு அழிக்கப்படும். அதுதான் நம்ம ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம். ஸோ அது நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த இந்த ஈவெண்ட்ல நடக்கக்கூடிய நம்ம கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே இப்போ அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டே வர்றாங்க அப்படிங்கிறது. ஸோ பாழான மண்மேடு ஆகும், யாரும் தங்க முடியாத ஒரு இடமாய் அது மாறும். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் சீரியான்னு ஒரு நாடு இருந்திருக்கு, ஒரு பிரபலமான நாடா இருந்திருக்கு, செல்வ செழிப்பா இருந்திருக்கு, அங்க மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு தான் இந்த 2 வாரத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சீரியாவில் இருந்த ஆசாதியினுடைய தொடர்ச்சியான கொடுங்கோல் ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் அவர் பணக்காரரா செல்வந்தரா வாழ்ந்திருந்தாரு, இன்னொரு பக்கத்துல பாக்குறோம் அந்த பிரிசன்ல அடைக்கப்பட்டிருந்தவங்க, இன்னும் அந்த டஞ்சன்ஸ்ல அடைக்கப்பட்டிருந்தவங்க, அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்து கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிலர் 40 வருஷங்களா வெளிச்சத்தையே பார்க்கலையாம். நாட் 1 or 2 years but 40 years ரொம்ப கொடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறாங்க. குவியல் குவியலாக எலும்புகளை எடுத்திருக்கிறாங்க. அங்க டெத் கேம்ப்ஸ் இருந்திருக்கு, கான்சென்ட்ரேஷன் கேம்போட கேம்ப்ஸ் அங்க இருந்திருக்குது. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் எதுக்குன்னே கேட்க மாட்டாங்களாம், நம்பர் சொல்லி கூப்பிடுவாங்களாம், கூட்டிட்டு போய் கொண்டு போடுவாங்களாம். இப்படி பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி செய்து வந்தவர் தான் ஆசாத். ஸோ இன்னைக்கு அவருடைய ஆட்சி சடனா வீழ்ச்சி அடையும் யாருமே நினைச்சே பார்க்க முடியல. ஸோ இதை அனலைஸ் பண்ணும்போது இன்றைக்கு அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம் என்றுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த சீரியாவுக்கு சொந்தமான இந்த கோலான் ஹைட் பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டா இஸ்ரேல் அதோடைய டோட்டல் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அந்த கோலான் ஹைட்ல ஜெப ஆலயம் இருந்ததாகவும், யூதர்கள் குடியிருந்த கிராமங்கள், அதனுடைய பிரசன்ஸ் இருந்தது நிறைய அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எடுத்தும் இருக்கிறாங்க. ஸோ யூதர்கள் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, பல வருஷங்களாக அந்த இடத்துல குடியிருந்ததற்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்குது. அதுல சைக்கிஸ் பைகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் எப்பன்னு கேட்டீங்கன்னா, முதல் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆட்டோமன் எம்பையர் ஆட்டோமன் எம்பையருடைய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சப்போ, அதாவது இன்னைக்கு நம்ம இந்த பகுதிகள்லாம் பேசுறோம் இல்லையா, இன்னைக்கு இந்த பகுதிகள்லாம் பிரிட்டிஷுடைய கைக்கெல்லாம் போறதுக்கு முன்பாக பல வருஷங்களா, பல 100 ஆண்டு காலங்களாக இந்த ஆட்டோமன் எம்பையருடைய கரங்கள்ல தான் இருந்தது. ஸோ அவங்கள தோற்கடிச்சுதான் இந்த பகுதிகளை மீட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பகுதிகளை பிரான்ஸும் மற்றும் பிரிட்டிஷ் என்ன செஞ்சாங்கன்னா பகுதிகளை பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி பிரிச்சு கொண்டு வரும்போது தான், அந்த டிவைட் பண்ணும்போது தான் அந்த சீரியாவுக்கு இந்த கோலான் ஹைட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த கோலான் ஹைட்ஸ். ஆனா 1967ல நடந்த 6 நாள் யுத்தத்துல தான் இந்த கோலான் ஹைட்ஸை மறுபடியும் இஸ்ரேல் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தது. அதே முக்கியமா அன்னைக்கு இருந்த 1980s இருந்த பிரதமர், அப்போ மெனாகேம் பேகின் அப்படின்னு சொல்லவர் தான் டிக்ளேர் பண்ணார். அதாவது இனி கோலான் ஹைட்ஸ் இஸ்ரேலுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னதை மறுபடியும் அதை உறுதிப்படுத்தினது யார் தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் தான் உறுதிப்படுத்தினார் கோலான் ஹைட்ஸ் இஸ்ரேலினுடைய டெரிட்டரிக்கு சொந்தமானது அப்படின்னு. அதனால தான் அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில சில பகுதிகளுக்கு ட்ரம்ப் ஹைட் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு கிராமத்துக்கு பெயர் வச்சிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். ட்ரம்பினுடைய பெயர்ல ஒரு கிராமம் இருக்கிறது. ஏன்னு கேட்டா அந்த பகுதியை அவரும் அங்கீகரித்ததினாலே அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த யுத்தங்கள் நெருங்கி வருவதற்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, we are slowly advancing. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகர்ந்து எசேக்கியேல் 38க்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம்.
ஏன்னா இந்த 3 நாடுகளுடைய பிரசன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ராப்சர் எப்ப இருக்கும் அப்படின்லாம் வந்து சிலர் கேட்பது உண்டு. அப்படின்னா சபை எப்ப எடுத்துக்கொள்ளப்படும், சபை ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை, அரசாங்கத்துல நடக்கக்கூடிய சில சம்பவங்களை நம்ம கவனிச்சாதான் சபையினுடைய காலங்களையும் புரிஞ்சு வச்சுக்கலாம். ஆண்டவர் சபைக்கு எப்ப வருவார், எப்ப எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தெளிவான டேட்டையும் கால குறிப்பீடும் கிடையாது. ஆனா அதுக்கான சயின்ஸையும் அடையாளங்களையும் தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா வச்சிருக்கிறார். இதுல சில ஆராய்ச்சியாளர்கள், வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமஸ்கு பட்டணத்தினுடைய வீழ்ச்சி அதி சீக்கிரத்துல எசேக்கியேலினுடைய வார், அதாவது இந்த யுத்தத்துக்கு ஆயில் போட்ட மாதிரி, அதாவது அதை லைட்டன் பண்ண மாதிரி இருக்குது. அதனால நாம இதுக்கு ஒரு சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமஸ்குவினுடைய வீழ்ச்சியை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை ஆராய்கிறவர்கள். அப்ப எசேக்கியேல் 38 அது இது எனக்கே கேட்கும் பொழுது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த எசேக்கியேல் 38 நம்ம பார்க்கும் பொழுது இந்த யுத்தத்தின் முடிவுல ஆண்டவர் சில காரியங்களை அவர் சொல்றார். எப்படி அந்த கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய இந்த எசேக்கியேல் வார் எப்படி ஒரு நிறைவடைவ போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 39வது வசனத்துல 2வது வசனம் பாருங்க. சாப்டர் 39 verse 2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி, ஒரு மலையின் மேல வரவும் பண்ணி, உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். இப்போ இது வந்து the end of the war. சோ ஆண்டவர் தான் இந்த தேசங்களை கொண்டு வருவார், யுத்தங்களுக்கு நேராக கொண்டு வருவார். தேவனை இறங்கி அந்த தேசத்திற்கு உதவி செய்து அந்த இஸ்ரவேலின் மலையின் மீது வந்து விழுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த மலைன்னு சொல்லப்படல, ஆனா இப்பொழுது ஒரு மலையை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே சமயத்துல 38வது அதிகாரம் எசேக்கியேல் 38 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சில அதிசயங்களை நடப்பிக்கிறார். அப்ப பாருங்க 22வது வசனத்துல பார்க்கும்போது, கொள்ளை நோய் ரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். சோ இதெல்லாம் வந்து ஒரு அதிசய நிகழ்வு. ஆனா எப்படி பார்க்கறாங்கன்னா, எசேக்கியேல் 38 துவங்க போகின்ற இந்த யுத்தத்திற்கும் எசேக்கியேல் 38 அந்த யுத்தத்தின் முடிவுக்கும் நடுவுல கண்டிப்பாக சபை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திஸ் இஸ் த ராத் ஆஃப் காட், தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற ஒரு சம்பவம். அப்ப கண்டிப்பா அப்படி அந்த யுத்தம் முடிவுக்கு வருவதற்கு முன்பாக 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, சமாதானம் பேசுகிறவனாய் வர வேண்டும் இந்த அந்தி கிறிஸ்து. ஒரு பவர்ஃபுல் பர்சனா இந்த தேசங்கள் எல்லாம் பாருங்க அவங்க வருவாங்க. அப்போ இத்தனை அடையாளங்கள் நடந்தாலும் இஸ்ரவேலுடைய கண்கள் திறக்கப்படுமா, இரட்சகராம் இயேசுவை அறிந்து கொள்வார்களா அப்படின்னு சொன்னா இல்ல, மறுபடியும் தவறான இடத்துல தான் போய் அவங்க என்ன செய்வாங்க, மாட்டிக்குவாங்க. ஸோ அந்தி கிறிஸ்துவுடைய கைகளுக்கு தான் அவங்க திரும்ப போவாங்க. அந்த பீஸ் அக்ரிமெண்ட் அவனை கொண்டு தான் போடப்படும். இத்தனை ஆண்டவர் அவங்க பக்கத்துல நின்று யுத்தங்கள் நடத்தினாலும் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட போவது இல்லை. அப்போ திஸ் இஸ் an divine wrath, so it brings an end. ஸோ அது முடிவு அடையும் பொழுது அடுத்ததாக தொடர்ச்சியாக வரக்கூடிய சம்பவங்கள் உபத்திரவத்தின் காலம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவங்க கைப்பற்றி இருக்கிற இந்த மலையும் இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கக்கூடிய தமஸ்கு, அதாவது சீரியா பட்டணத்தினுடைய வீழ்ச்சி. ஏன்னு கேட்டா எசேக்கியேல் 38 சீரியா, எகிப்து, யோர்தான், இந்த லெபனான் எந்த பேரும் இடம் பெறல. அப்ப டோட்டலா இஸ்ரேலுக்கு இந்த நாடுகள் வழியாக ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் ஆபத்து ஒரு யுத்தம் தூர இடத்திலிருந்து வரப்போகிறது. அது ரஷ்யாவினுடைய தலைமையிலிருந்து வரப்போகிறது. இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் அப்படின்னு ஒரு இதை ஆராயும் பொழுது அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ
ஒரு சமாதானம் உண்டாகி இவங்கெல்லாம் எத்தனை நாட்களுக்குள்ள சேர்ந்து வருவாங்கன்னு தெரியல. பட் அதுக்குள்ள ஒரு பக்கத்துல ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர், அதே மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அமைக்கப்பட்டு ஒருவன் யூரோப் பகுதியிலிருந்து நிச்சயமாக எழும்புவான். ஆனா அவனுக்கும் இந்த யுத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்தி கிறிஸ்துவுக்கும் எசேக்கியேல் 38க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் வந்து 3வது தேவாலயம் கட்டுவதற்கான ஒரு வாசலை அவன் திறக்க கூடும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து இந்த கடைசி நாட்களுக்கான அறிகுறி சம்பவங்கள். பிகாஸ் திஸ் இஸ் an historic event. இவர்தான் முதல் பிரதம மந்திரி ஒரு சீரியாவின் சொந்தமான ஒரு எல்லைக்குள்ள போய் கால் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்களை பற்றி. ஸோ இந்த நிகழ்வுகளையெல்லாம் வச்சுதான் பார்க்கும் பொழுது அதி சீக்கிரத்துல இந்த சம்பவங்கள் நடந்ததுன்னா, அதாவது இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பத்தை சபை கண்டிப்பா பார்க்கும். ஆனா இந்த யுத்தத்தினுடைய முடிவை சபை பார்க்குமா அப்படிங்கிறது தெரியாது. நான் சொல்றது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். வேதத்தின்படி அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வேத ஒரு மிஸ்ட்ரி. ஸோ இதுக்கான எல்லா டெஃபினட் ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கான்னு கேட்டால் யார்கிட்டையும் கிடையாது. ஸோ இது போக போக நமக்கு அந்த காலம் தான் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கணும், காலம் தான் நமக்கு படிப்பிச்சு கொடுக்கணும், நமக்கு சொல்லணும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நடந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த யுத்தம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த லோக்கல் சுத்தி இருக்கக்கூடிய இந்த பார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, முறியடிச்சிருக்கிறார். அதே சமயத்துல இஸ்ரேல் ஏமனையும் என்ன செஞ்சிட்டு இருக்குது, தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி எந்த நாடின் வழியாகவும் இஸ்ரேலுக்கு இனி ஆபத்து வரப்போறது இல்லைன்னு தெரியும் போதுதான் இந்த கோகு மாகோகு யுத்தம் உள்ள வரலாம். ஸோ இது எத்தனை நாள் நடக்கும் அது நமக்கு தெரியல, இது எப்போ நடக்கும் தெரியல. ஆனா அதற்கான ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நடக்க நடக்க தான் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார் என்பது என்னுடைய புரிதல். பிகாஸ் நோபடி கேன் இன்டர்பிரேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், நோபடி கேன் சே அடுத்தது இதுதான் நடக்கும். ஆனா வேதத்துல எழுதப்பட்ட வசனங்களை ஆராயும் போது அடுத்தது இதுக்கான வாசல் இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனுக்காக கர்த்தர் சீரியாவை விழ செய்து ஒரு முக்கியமான மலைப்பகுதியை, ஹெர்மோன் மலையை கிட்டத்தட்ட 3000 இயர்ஸுக்கு அப்புறம் இவங்களுடைய கைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் தான். அப்போ பாருங்க, சீக்கிரத்துல வரலாம், ஒரு ட்ரிபுலேஷன் இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ சபைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:2. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த மாதிரி வசனங்களை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம பார்த்து படிப்பது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த எப்படி ஒரு மறுரூப மலையில நம்ம பார்த்தோமோ அப்படி ஒரு சம்பவம் இருக்கும். அவர் நிச்சயமாக வெளிப்படுவார், இயேசுவானவர் வெளிப்படுவார். இதுல நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தல் 6:2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இதுலயும் ஒரு கருத்து பாருங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுடைய பார்ட் எப்படி ரிவீல் யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். வெள்ளை என்று சொன்னால் சமாதானத்திற்கான அறிகுறி. அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு வில்லை பிடித்திருந்தான். அப்போ he is coming with a plan அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அம்பு கிடையாது, பட் he is coming with a plan, he is coming with an agreement, he is coming with a treaty. அப்ப ஏதோ ஒரு பிளானோட அவன் வருகிறான்.
அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவன் ஒரு அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கையில ஒரு பிளானோட வருகிறான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வருகிறான். அப்ப நிச்சயமாக இவனை கொண்டுதான் அந்த இடத்துல 3வது தேவாலயம் கட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே எசேக்கியேல் 38-39 இந்த ஆரம்பம் இந்த முடிவுக்குள்ள 2 சம்பவம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்போடு ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், வேதத்தை ஆராய்கிறவர்கள், அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து மற்றவங்களுக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, we might expect any time that we need to go home. go homeனா என்ன அர்த்தம்? இது நம்முடைய வீடு அல்ல, நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வீட்டிற்கு போக வேண்டிய ஒரு நேரம். அது ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப காலங்கள் கிடையாது. நம்ம ஆயத்தப்படுவோம். ஒரு பக்கத்துல அந்தி கிறிஸ்துவினுடைய என்ட்ரியும், ஒரு பக்கம் சபையினுடைய ராப்சரும் இருக்கலாம். நம்ம ஆயத்தமா இருக்கலாம். இயேசுவானவர் நிச்சயமாக வருகிறார். இந்த பிரசன்ட் பிபிடிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இவ்வளவு யுத்தங்கள், கிட்டத்தட்ட 50,000 ட்ரோன்ஸ், ராக்கெட் அட்டாக் எல்லாம் இஸ்ரேல்ல நடந்திருந்தும் கூட இஸ்ரேல் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சு இருக்கு அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடைய மகிமை. நாளுக்கு நாள் அற்புதங்களுக்கு மேல அற்புதம். பாருங்க, இந்த ஹெர்மோனுங்கிறது முக்கியமான ஒரு மலை, உயரமான மலை, பல தேசங்களை கண்காணிக்க கூடிய ஒரு ஸ்பை மவுண்டன், ஒரு ஸ்னோயி மவுண்டன், ஆசீர்வாதத்திற்கு அறிகுறியான ஒரு மவுண்டன். இந்த மவுண்டனை கைப்பற்றி இருக்கிறாங்க. இதை வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த சம்பவங்களுக்கு நெருங்கிட்டோமா, அடுத்த லெவலுக்கு போயிட்டோமான்னு நமக்கு தெரியல. பட் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் we have to be ready. நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? நம்ம சந்தோஷமாய் கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இயேசு எனக்காக பிறந்தார் என்று சொல்லி சந்தோஷத்தோட இருக்கிற அதே சமயத்துல இயேசு அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதுதான் என்னுடைய செய்தி. So wishing you all a very very happy and a Merry Christmas. Have a meaningful Christmas and be prepared for the coming of Christ Jesus. இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.